வணக்கம். இங்கு பாருங்க, இந்த அற்புதமான ஸ்ரீயந்திரத்த. இது வெறும் ஒரு சின்னம் இல்ல, இது ஒரு வரைபடம். நாம் இன்னைக்கு பார்க்க போறது வெறும் ஒரு ஸ்தோத்திரத்தை பத்தி மட்டும் இல்ல, அது பிரபஞ்சத்தோட ரகசியங்களையே தொறக்கக்கூடிய ஒரு சாவி. வாங்க, லலிதா சகஸ்ரநாமம் வழியா பிரபஞ்சத்தோட இதயத்துக்குள்ள ஒரு பயணம் போகலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க கையில ஒரு மேப் இருக்கு. அது இந்த முழு பிரபஞ்சத்தையும், நம்ம உணர்வையும், ஏன் நீங்க இருக்கிற இந்த நிமிஷத்தையும் கூட விளக்குதுன்னா எப்படி இருக்கும்? நாம இன்னைக்கு ஆராய போறது அப்படிப்பட்ட ஒரு வரைபடத்தை பத்தி தான். அந்த வரைபடம் தான் லலிதா சகஸ்ரநாமம். இது பிரம்மாண்ட புராணத்துல அகத்தியருக்கும் ஹயக்ரீவருக்கும் நடக்கிற ஒரு உரையாடல். இதுல இருக்கிற 1000 பேரும் வெறும் பேர்கள் மட்டும் கிடையாது. அதுல இருக்கிற ஒவ்வொரு பேரும் யதார்த்தத்தோட கட்டமைப்பு திறக்கக்கூடிய ஒரு சாவி மாதிரி. இதுதான் நம்ம பயணத்துக்கான வழிகாட்டி. சரி, நம்மளோட பயணம் இப்ப ஆரம்பிக்குது. காலம் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த சூனியத்துல இருந்து பிரபஞ்சத்தோட முதல் ஒளி வர அந்த தருணம் வரைக்கும் வாங்க இந்த மேப்போட முதல் பகுதிக்குள்ள போகலாம். எல்லாமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்த காரணமும் இல்லாத ஒரு மூலம் இருந்துச்சு. சஹஸ்ரநாமம் இத நிராகாரா, அதாவது எந்த உருவமும் இல்லாதது, அப்புறம் நிர்குணா, அதாவது எந்த குணங்களும் இல்லாததுன்னு சொல்லுது. இதுதான் படைப்போட எல்லையே இல்லாத வெளிப்படாத ஒரு மூலம். அந்த மகா சூனியத்திலிருந்து முதலா சித், அதாவது உணர்வோட நெருப்பிலிருந்து முதல் ஒளி பிறக்குது. இதுதான் படைப்போட முதல் செயல், பிரபஞ்சத்தோட விருப்பத்தோட முதல் வெளிப்பாடு. 1000 சூரியன் ஒன்னா உதிச்ச எப்படி இருக்குமோ அப்படி ஒரு பிரகாசத்தோட பிரபஞ்சம் உருவாகுது. ஓகே, ஒளி வந்தாச்சு. இப்போ அந்த ஒளியிலிருந்து இந்த முழு பிரபஞ்சத்தோட அமைப்பும் எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம். இந்த பிரபஞ்ச வரைபடத்தோட ப்ளூ பிரிண்ட் என்ன? இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் வருது. அந்த தெய்வீக அன்னையோட வடிவமே ஒரு காஸ்மிக் மேப் மாதிரி தான் விவரிக்கப்படுது. அவங்களோட கண்கள் சூரியன், சந்திரன், நெற்றி, பிறைச்சந்திரன், இப்படி வானத்துல இருக்கிற கிரகங்கள் எல்லாமே அவங்க உடலோட ஒரு பாகமா சொல்லப்படுது. இந்த பிரபஞ்ச வரைபடத்தோட மையப்புள்ளி தான் ஸ்ரீநகரம். இது ஏதோ ஒரு ஊர் இல்ல, இது ஒரு மெட்டபிசிக்கல் சென்டர். அதாவது முழு பிரபஞ்சமும் இங்கிருந்து தான் நிர்வகிக்கப்படுதுன்னு சொல்லலாம். ஒரு மாதிரி காஸ்மிக் கண்ட்ரோல் ரூம் மாதிரி. அப்போ இந்த பிரபஞ்சத்தை ஏக்கற சக்தி எது? அதுதான் இந்த 5 தெய்வீக செயல்பாடுகள். நமக்கு தெரிஞ்ச படைத்தல், காத்தல், அழித்தல். இது கூடவே இன்னும் 2 இருக்கு. ஒன்னு மறைத்தல், அதாவது நம்ம உண்மையான இயல்பை மறக்க வைக்கிற மாயை. அப்புறம் அருளல், அதாவது அந்த மாயைய விளக்கி உண்மையா காட்டுறது. இந்த 5ம் சேர்ந்ததுதான் பஞ்ச கிருத்தியம். இதுதான் பிரபஞ்சத்தோட என்ஜின். ஆனா இந்த பிரபஞ்ச ஒழுங்கு சும்மா வந்துடல. தேவிக்கும் அசுரர்களுக்கும் இடையில நடக்கிற ஒரு நிரந்தர போர் மூலமாதான் இது நிலைநிறுத்தப்படுது. இது ஆக்சுவலா இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சமநிலைய பத்தின ஒரு ஆழமான உருவகம். இதுவரைக்கும் நாம பிரபஞ்சம்ங்கிற பெரிய மேப்பை பத்தி பார்த்தோம். இப்போ ரொம்பவே சுவாரஸ்யமான பகுதிக்கு வரோம். அதே மேப்பு நமக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த காஸ்மிக் மேப் உங்களுக்குள்ள எப்படி பொருந்தோம்? இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கேலக்சிகளை எல்லாம் உருவாக்குன அதே ப்ளூ பிரிண்ட், அதே டிசைன் நமக்குள்ளேயும் இருக்கு. பெரிய பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. இந்த வரைபடம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம பார்க்குற இந்த உலகம் வெறும் பொருட்கள் கிடையாது. இது முழுக்க முழுக்க அதிர்வு, அதாவது நாதம். இந்த முழு பிரபஞ்சமே ஒரு தெய்வீக மந்திரத்தோட வெளிப்பாடு, ஒரு புனிதமான ஒலி. நமக்குள்ள இந்த காஸ்மிக் மேப் எப்படி இருக்குன்னா, அதுதான் சக்கரங்கள், அதாவது ஆற்றல் மையங்கள். நம்மளோட மூலாதாரத்துல தூங்கிட்டு இருக்கிற குண்டலினி சக்தி இந்த சக்கரங்கள் வழியா மேலே ஏறி நம்மளோட உணர்வு நிலையை உயர்த்துவதுதான் உள்முக பயணம்னு சொல்லப்படுது. நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. இந்த பயணத்தோட இறுதி இலக்கு என்ன? யதார்த்தம்னா என்ன, உணர்வுனா என்னன்னு புரிஞ்சுக்கிறது தான். இங்க ஒரு முக்கியமான தத்துவ கேள்வி வருது. 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு க்ஷேத்திரம், அதாவது நம்ம பார்க்குற இந்த உலகம், நம்ம உடல், நம்ம மனசு. இன்னொன்னு க்ஷேத்ரக்யன், அதாவது இதையெல்லாம் பார்க்குற அந்த தூய்மையான உணர்வு. இப்போ கேள்வி என்னன்னா, பார்க்கறது யாரு, பார்க்கப்படுறது என்ன? இந்த கேள்விக்கு பதில் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 2ம் ஒன்னு தாங்க. பார்க்கறவங்களும் பார்க்கப்படுற பொருளும் வேற வேற இல்ல. இந்த 2ம் ஒண்ணுங்கிற நிலையை அடையிறது தான் இந்த மேப்போட கடைசி ஸ்டாப். இதைத்தான் நாம சச்சித் ஆனந்தம், அதாவது தூய்மையான இருப்பு, உணர்வு, பேரின்பம்னு சொல்றோம். இப்போ நம்மளோட முழு பயணத்தையும் ஒரே படத்துல பார்க்கலாம். பாத்தீங்களா? இது ஒரு முழுமையான வட்டம்.
எதுவுமே இல்லாத ஒரு மூலத்துல ஆரம்பிச்சு பிரபஞ்சமா உருவாகி அது நமக்குள்ளே பிரதிபலிச்சு கடைசியில திரும்பவும் அதே மூலத்தோட அந்த ஒருங்கிணைந்த உணர்வோட சேருது. ஆக இந்த 1000 நாமங்கள் வழியா நம்ம செஞ்ச பயணம் கடைசியில நம்மள வேதாந்தத்தோட மையத்துக்கே கூட்டிட்டு போகுது. சர்வ வேதாந்த சம்பேத்யான்னு ஒரு நாமம் வரும். அதுக்கு அர்த்தம் எல்லா வேதாந்தங்களோட சாரத்தையும் வச்சு தெரிஞ்சுக்க வேண்டியவள்னு. இந்த ஒரு பேர் போதும் இந்த வரைபடத்தோட ஆழம் என்னன்னு புரிய வைக்க. சரி, எதுவுமே இல்லாத சூன்யத்துல ஆரம்பிச்சோம், பிரபஞ்சத்தோட அமைப்பை பார்த்தோம், நமக்குள்ள இருக்கிற ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டோம், கடைசியா எங்க ஆரம்பிச்சோமோ அதே மூலத்துக்கே வந்து சேர்ந்திருக்கோம். இந்த வரைபடம் இப்போ உங்க கையில இருக்கு. வழி தெரிஞ்சிடுச்சு. இப்போ ஒரே கேள்விதான், உங்க பயணம் எங்கிருந்து ஆரம்பிக்க போகுது?